सह कलौ नष्टदृशामेष पुराणार्कोऽधुनोदितः कृष्णे स्वधामोपगते धर्मो ज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष पुराणार्कोऽधुनोदितः कृष्णे स्वधामोपगते धर्मो ज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष पुराणार्कोऽधुनोदितः. யாராவது வாசிக்கலாம்? வாசிக்கிறேன் பிரபு. கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்ம நானாதிபிः சக கலௌ நஷ்ட த்ரிஷாம் ஏச புராணார்கோதுனாதிதः. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. कृष्णे स्वदामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष पुराणार्कोऽधुनोदितः. हरे कृष्ण. हरे कृष्णा. पदम 43. कृष्णे स्वदामो भगते धर्म ज्ञानादिभिः सह क्लौ नष्टदृशां येष पुराणार्कोऽधुनोदितः. हरे कृष्णा. हरे कृष्णा. कृष्णे स्वतमो भगदे धर्म नानादिभिः सह कलौ नष्टदृशां येष पुराणार्कोऽधुनोदितः. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा. कृष्णे स्वदामो भगते धर्म नानादिभिः सह कलौ नष्टदृशां येष पुराणार्कोऽधुनोदितः. हरे कृष्णा. थैंक यू. भरत. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु जी. पदम 43. कृष्णे स्वदामो भगदे धर्म ज्ञानादिभिः सह कलौ नष्टदृशां येष पुराणार्कोऽधुनोदितः. हरे कृष्णा. हरे कृष्ण प्रभु जी. कृष्णे स्वतमो भगते धर्म नानादिभिः सह कलौ नष्टदृशां येष पुराणार्कोऽधुनोदितः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ண பிரபு. கிருஷ்ணருடையதில் ஸ்வ தாம சொந்த வசிப்பிடத்திற்கு உபயகதே திரும்பி சென்று விட்டதால் தர்ம மதம் ஞான அறிவு ஆதிபி ஒன்றாக இணைந்து சக அவருடன் கலியுகத்தில் நஷ்ட திருஷாம் தங்களது பார்வையை இழந்து விட்டவர்களின் ஏஷ இவ்வெல்லா புராண அர்ஹ சூரியனை போல் பிரகாசிக்கும் புராணம் அது சற்று முன்புதான் உதித்துள்ளது. மொழிபெயர்ப்பு. இந்த பாகவத புராணம் சூரியனை போல் பிரகாசமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதம் அறிவு போன்றவைகளுடன் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்ட உடனே இது உபயமாகி இருக்கிறது. கலியுகத்தில் அறியாமை என்னும் இருளினால் பார்வை இழந்தவர்கள் இப்புராணத்திலிருந்து ஒளியை பெறலாம். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரது நித்தியமான தாமம் அல்லது வசிப்பிடம் உள்ளது. அங்கு அவர் தமது நித்திய சகாக்களுடனும் உபகரணங்களுடனும் நித்தியமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். நித்தியப்பட்டதாகும். ஆனால் ஜட உலகமோ அவரது பகிங்கர புறசக்தியின் ஒரு தோற்றமாகும். அவர் ஆத்ம மாயா எனப்படும் அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகிற்கு வருகிறார். தமது சுயசக்தியின் மூலமாக ஆத்ம மாயா தாம் கீழிறங்கி வருவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஆகவே அவரது உருவம், பெயர், புகழ், உபகரணங்கள், வசிப்பிடம் முதலியவை பௌதிகத்தால் படைக்கப்பட்டவை அல்ல. இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்கவும் அவரால் நேரடியாக ஏற்றப்பட்ட மத கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காகவுமே அவர் இவ்வுலகிற்கு வருகிறார். இறைவனை தவிர வேறு எவராலும் மத கொள்கைகளை ஸ்தாபிக்க முடியாது.
அவராலோ அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட பொருத்தமான ஒரு நபராலோ தான் மத கொள்கைகளை விதிக்க முடியும். உண்மையான மதம் என்பது பகவானையும் அவரோடான நமது உறவையும் இவ்வுறவினால் விளைந்த நமது கடமைகளையும் இந்த ஜட உடலை விட்ட பின் முடிவாக நாம் போய் சேர வேண்டிய இடத்தையும் அறிவதாகும். ஜட சக்தியில் சிக்கிக் கொண்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இக்கொள்கைகளை அறிவதே இல்லை. அவர்களின் பெரும்பான்மையினர் மிருகங்களைப் போல் உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் மற்றும் உடலுறவு கொள்ளுதல் ஆகிய செயல்களிலே ஈடுபட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யாருன்னா மாதாஜி படிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மதம் அறிவு அல்லது முக்தி என்னும் போர்வையில் அவர்கள் பெரும்பாலும் புலன் நுகர்விலேயே ஈடுபட்டுள்ளனர். சண்டை சச்சரவுகள் நிறைந்த இக்கலியுகத்தில் அவர்கள் பெரும் குருடர்களாக இருக்கின்றனர். கலியுகத்தின் ஜனத்தொகை மினுமினுப்பு செய்யப்பட்ட மிருகத்தனம் கொண்டதாக மட்டுமே உள்ளது. தெய்வீகமான சமய வாழ்வுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் பெரும் குருடர்களாக இருப்பதால் சூட்சுமமான மனம், புத்தி அல்லது அகங்காரம் ஆகியவற்றிற்கு அப்பால் உள்ள எதையும் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் அவர்களது அறிவு, விஞ்ஞானம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகிய முன்னேற்றங்களில் அவர்கள் மிகவும் பெருமை கொண்டுள்ளனர். வாழ்வின் இறுதி நோக்கத்தை பற்றிய அறிவை அவர்கள் முற்றிலும் இழந்துவிட்டதால் தற்போதுள்ள உடலை விட்டு பிரிந்த உடனேயே ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ பிறக்க வேண்டிய அபாயத்திற்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றனர். முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீகிருஷ்ணர் கலியுகம் ஆரம்பமாவதற்கு சற்று முன்புதான் நம் முன் தோன்றினார். பிறகு கிட்டத்தட்ட கலியுகம் ஆரம்பமான உடனேயே நித்தியமானது அவரது வசிப்பிடத்திற்கு அவர் சென்று விட்டார். அவர் இருக்கும் போது அவரது பல்வேறு செயல்களின் மூலமாக அனைத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். முக்கியமாக அவர் பகவத்கீதையை அளித்து போலியான மத கொள்கைகளை அப்புறப்படுத்தினார். இவ்வுலகை விட்டு புறப்படுவதற்கு முன் நாரதரின் மூலமாக அவர் ஸ்ரீ வியாசதேவருக்கு சக்தியை அளித்து ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளை தொகுக்கும்படி செய்தார். இவ்வாறாக பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் குருடர்களான இக்கலியுக மக்களுக்கு இரு கண்களாக அல்லது வழிகாட்டிகளாக உள்ளன. அதாவது இக்கலியுகத்தில் உள்ள மக்கள் வாழ்வின் உண்மையான ஒளியை காண விரும்பினால் இவ்விரு நூல்களை மட்டுமே அவர்கள் அணுக வேண்டும். இதனால் அவர்களது வாழ்வின் லட்சியம் நிறைவேறும். பகவத்கீதை பாகவதத்தை கற்பதற்கு முன் பயில வேண்டிய ஆரம்ப கல்வியாகும். ஸ்ரீமத் பாகவதமே வாழ்வின் மிகச்சிறந்த நன்மையை அளிப்பதாகும். அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சொரூபமாக விளங்குகிறது. ஆகவே ஸ்ரீமத் பாகவதத்தை நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நேரடியான பிரதிநிதித்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தை காண முடிந்தவரால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நேருக்கு நேராக காண முடியும். அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்திருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனஷலாக்கயா चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्विताश्च। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे
हरे राम 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 हरे हरे। गुरु वैष्णव भगवान तीने स्मरण हो विघ्न विनाशन, अनायासे हो निज वांछित पूर्ण। कृष्णे सुदामोपगते धर्मो ज्ञानादिभिः सह, कलौ नष्ट दृशामेश पुराणार्को दुनोदितः। கிருஷ்ணர் அவருடைய சுதாமமான கோலோக விருந்தாவனத்துக்கு கிளம்பி போறார். அவருடன் சேர்ந்து தர்மம் ஞானம் எல்லாம் போயிடுச்சு. கலியுகத்தோட ஆரம்பம், கலியுகத்துடைய இருள் சார்ந்த அந்த யுகத்துல வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணமா பகவான் உள்ள நுழைகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து விநியோகம் பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கார். பல ஸ்லோகத்தை பயன்படுத்தலாம், அதுல இதுவும் ஒரு ஸ்லோகம். எப்படி இந்த கிருஷ்ணரே பாகவதமா இந்த கலியுகத்தை நுழைஞ்சிருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைய தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீல பிரபுபாதர் பொறுத்தவரையில நிறைய சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வரியிலையும் பிரபுபாதர் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தகவல் கொடுக்கிறார். கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே, கிருஷ்ணருக்குன்னு ஸ்வதாமம் இருக்கு. இப்ப நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கு. பொதுவா நம்ம ஊரோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். நம்ம இந்த வீட்டுல இருக்கோம், இதை நம்ம வீடுன்னு நினைச்சுக்கிறோம். நமக்குன்னு சகாக்கள்லாம் இருக்காங்க. இவங்க தான் என்னோட கணவர், இவங்க என்னோட மனைவி, இது என்னோட குழந்தைகள், இது என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய நாய்க்குட்டி, இது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாடு கண்ணுக்குட்டி, இல்ல இது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஓடக்கூடிய ஓடை இதுதான். என் பக்கத்து வீட்டு எனக்கு ஊர் பக்கத்துல இந்த நதி ஓடுது, என் ஊர் பக்கத்துல இந்த மலை இருக்கு, இது ஒரு பெரிய ஒரு பச்சை நிறமான ஒரு கிராமம் நிறைந்த ஒரு ஊர் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு அடையாளம் வைத்து நம்ம நிறைய இதை சொல்லுவோம் இல்லையா? பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. நம்மோட அடையாளம் எல்லாமே ஒரு பொய்யான ஒரு அடையாளம். இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அடையாளம். இது இந்த அடையாளம் இப்ப இருக்கும், நாளைக்கு இருக்குமானா அது இருக்காது. எப்படியோ அது போயிடும். அது ஒண்ணு நமக்கு மரணம் வந்துருச்சுன்னா அது போயிடும். அப்படி மரணம் வரலன்னா கூட அது போயிடும். சம்டைம்ஸ் நம்ம எஸ்பெஷலி ஒரு நகரத்துல வாழ்றவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். இது என் வீடுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு வருஷம் ஒரு வீட்டுல இருப்பாங்க, அப்புறம் ஒரு வருஷம் அவங்க வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டோம், வேற ஊருக்கு போயிட்டோம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா வேற ஒரு இதை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊரை மாத்துறது, ஒரு வீடை மாத்துறது அப்படிங்கிறது நகரப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரிந்ததுதான் அது. அதனாலதான் சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம், சர்வோபாதி வினிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிக்கேன ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உச்சதே. சர்வோபாதி வினிர்முக்தம், நம்ம மோட்சம் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான உபாதிகள் எல்லாம் கைவிடணும்னு சொல்லி இருக்கு. உபாதி அப்படின்னா நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு அமெரிக்கன், இல்ல நான் ஒரு ஒரு மாணவன், இல்ல நான் வந்து ஒரு டாக்டர். இந்த மாதிரி நிறைய உபாதிகள்லாம் இருக்கு. இந்த உபாதிகள் எல்லாம் கைவிட்டா மட்டும்தான் நம்ம வந்து வினிர்முக்தம், நம்ம மோட்சத்தை நோக்கி போக முடியும், மோட்சம் அடைய முடியும்னு சொல்லி இருக்கு. தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிக்கேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி உச்சதே. அப்படி நம்மளுடைய உபாதிகள் எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் ரிஷிகா அப்படின்னா புலன்கள், புலன்களுக்கு எல்லாம் அதிபதியான அந்த ரிஷிகேஷருக்கு தொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்மளுடைய உபாதிகளை கைவிட்டு புலன்களால அந்த ரிஷிகேஷ பகவானுக்கு தொண்டு செய்யும் போது அது பக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன்னா பக்தியில உபாதிகள் கிடையாது. பக்திக்கு முன்ன இல்ல பக்திக்கு கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே உபாதிகள் தான். நான் வந்து பிரம்மா அப்படிங்கிறது ஒரு உபாதி தான். நான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு நாயகன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு உபாதி. நான் இந்திரன் நினைக்கிறது ஒரு உபாதி தான். நான் இந்த நாட்டோட தலைவன், நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் ஒரு உபாதி தான். இது மாதிரி நிறைய உபாதிகள் வந்து இருக்கு. இந்த உபாதிகள் எல்லாம் கை விட்டுட்டு நம்ம புலன்களை வைத்துக்கொண்டு அந்த ரிஷிகேஷனுக்கு சேவை செய்யும் போது பக்தின்னு அழைக்கப்படுது.
அதுக்கு முன்ன வரைக்கும் நிறைய பேர்கள் இருக்கலாம். பட் பக்தி அப்படின்னா நம்ம உபாதிகள் எல்லாம் கைவிடணும்னு சொல்லி இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட உபாதிகள்லாம் இருக்கும்போது நமக்குன்னு ஒரு சில இடம் இருக்கு இல்லையா? அதே போல பகவானுக்குன்னு ஒரு சிலம் இருக்கு. கிருஷ்ணே சுதாமோ அப்படின்னா கிருஷ்ணருக்கும் ஒரு சுதாமம் இருக்கு. அவருக்கும் கணவர் இருக்கு, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவருக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க, கோபியர்கள் இருக்காங்க. அவருக்கும் ஒரு பெட் அனிமல்ஸ் போல இப்ப நமக்கு வந்து எப்படி வீட்ல இருந்து நாய் வைத்துக்கிறோம். நாய் இதெல்லாம் நம்ம வீட்ல வச்சுக்க கூடாது. வேத கலாச்சாரத்துல இந்த மாதிரி ஒரு நாய் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ஒரு நாய் வந்து வீட்டுக்கு உள்ள விடுறது அப்படிங்கிறது வேத கலாச்சாரத்துல கேள்வியே பட முடியாது. யாரும் ஒரு வீட்ல ஒரு நாய் வச்சிருந்தா கூட பொதுவா யாரும் வீட்லயும் நாய் வச்சிருக்க மாட்டாங்க. நாய்னாலே அது ஒரு தெரு நாயாத்தான் இருக்கும். வீட்டு நாய்ன்னு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து வீட்டு நாயும் தாண்டி அந்த நாய் வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயும், நம்ம அறைக்குள்ளேயும், நம்மளுடைய பெட்டுலயும் உட்கார்ந்து நம்மளுடைய மடியிலயும் தூங்குற அளவுக்கு நாய்கள்லாம் இந்த அளவு வந்துருச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். நாய்கள் ஒண்ணும் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம நாய்கள அந்த அளவுக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம். நம்மளுடைய உணர்வு எல்லாமே கடவுள் உணர்வுல இருந்து மாறி போய் இப்போ ஒரு நாய் உணர்வுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார். நம்மலாம் காட் கான்ஷியஸா இருக்கணும். ஆனால் இப்ப நம்ம டாக் கான்ஷியஸா ஆயிட்டோம்னு சொல்லுவார். கடவுள் உணர்வுல இருக்கணும். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறத விட்டுட்டு நாயோட உணர்வுக்கு எல்லாரும் வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல இருந்து எல்லாருமே கடவுள் உணர்வுல இருப்பாங்க. கோயிலுக்கு போவாங்க. பகவான போய் தினசரி வழிபாடு செய்யணும்னு சொல்லி போவாங்க. காலையில எந்திரிச்சோனையுமே எல்லாருமே குளிச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு பெருமாள தரிசனம் பண்ண போணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லையே. நம்ம வந்து எந்த அளவுக்கு நாயோட உணர்வுல இருக்கோம் அப்படின்னா, நாய் என்ன மாதிரியான ஒரு உணவு சாப்பிடுது? காலையில நீங்க பார்க்கலாம். நெறைய பேர் வந்து அவங்களோட நாய எடுத்துட்டு வாக்கிங் வருவாங்க. நாயோட வாக்கிங் வராங்க அப்படின்னா, அவங்க வாக்கிங் வராங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அந்த நாய வெளிய கூட்டு போவாங்க. அப்பதான் அது மலம் கழிக்கிறதுக்காக எங்கேயாவது வெளியில எடுத்துட்டு போக முடியும். அது எங்கேயாவது போய் மலம் கழிக்கும், ஒரு சிறுநீர் கழிக்கும். அது அவங்களும் காத்துட்டு இருக்கணும். அது மலம் கழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுவும் நாயும் இடத்த தேடும். நான் எங்கடா மலம் கழிக்கலான்னு. இவங்களும் அந்த இடத்த தேடுற வரைக்கும் அந்த நாய் வந்து ஒரு பெல்ட் போட்டு இப்படி கூட்டி போயிட்டே இருப்பாங்க. இப்படி நாய் மலம் கழிக்கிறதுக்கு எல்லாரும் நாய்க்கு தொண்டு செய்றாங்க. பகவானுக்கு தொண்டு செய்யறத மறந்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்துல நாய்க்கு தொண்டு செய்ற அளவுக்கு நம்ம கீழ வந்துருவோம். அதுதான் நம்ம வந்து இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய பணக்காரங்க, எஸ்பெஷலி இந்த பெரிய பணக்காரங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கையில இந்த மாரி தான் ஒரு நாய புடிச்சுட்டு போவாங்க. ஒரு ஒரு பெல்ட் வச்சுக்கிடுவாங்க. அதுல ஒரு நாய் இருக்கும். அது ஏதோ ரொம்ப பெரிய ஒரு இங்க புரோபாத் சொல்ற மாரி தான். ராயல் எடிஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு மினுமினுக்கிற ஒரு நாயோட ஒரு வாழ்க்கை போல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஒரு விலங்கோட வாழ்க்கை, விலங்க பராமரிக்கிற ஒரு வாழ்க்கை போலயும் இருக்கு. எந்த அளவு நம்ம வந்து ஒரு விலங்க பராமரிக்கிறோம்னு பார்க்கலாம். நாய்க்குன்னு தனி உணவு வந்துருச்சு. நாய்க்குன்னு ஒரு தனி சோப்பு வந்துருச்சு. நாய்க்குன்னு ஒரு தனி வீடு, அதுக்குன்னு ஒரு ஒரு கூண்டு அதெல்லாம் வந்துருச்சு. இப்ப நாய் வீடு, நாய்க்கு ஒரு உணவு, நாய்க்குன்னு ஒரு சோப்பு, நாய்க்குன்னு ஒரு டவலு, நாய்க்குன்னு சொல்லி அதுக்கு கூட ஒரு ஃபேஷன் ஷோலாம் நடத்துறாங்க. எது அழகான நாய். அந்த அளவு இதெல்லாம் இந்தியால நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. இந்தியால கூட இருக்கு. ஆனா இந்த ஃபேஷன் ஷோ, டாகுக்கான ஃபேஷன் ஷோ எல்லாம் நகரத்துல கொஞ்சம் பிரபலமா இருக்கு. பட் வெளிநாட்டுல தன்னுடைய நாய் எந்த அளவு அழகான நாய்ன்னு சொல்லி உலகத்திலேயே நம்பர் 1 அழகான நாய்ன்னு சொல்லி நடத்தக்கூடிய மேடைகள்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது. பாருங்க எந்த அளவு நம்ம வந்து ஒரு நாயோட உணர்வுக்கு போயிட்டோம் அப்படின்னு. கடவுள் உணர்வு இல்ல அப்படின்னா, இந்த மாரி தான் நாயோட உணர்வு நமக்கு வந்துரும். ஆனா வேத கலாச்சாரத்துல நாய் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே நுழையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது எப்பவுமே தெருநாய் தான். நாய்னா தெருநாய் தான். அது வந்து ஸ்வபச்சா. ஸ்வ ஸ்வ அப்படின்னா ஒரு நாய். நாயை தின்னக்கூடிய சில அ நபர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் சாஸ்திரத்துல ரொம்ப ஒரு கீழ் நபர்களா தான் கருதப்படுவாங்க. இப்பவும் இப்ப நம்ம நாட்டுல இருந்து ஒரு நாயை தின்பவர்கள் அப்படின்னா, அது அந்த அளவுக்கு கிடையாது. பட் நீங்க வெளி உலகத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா, அந்த மாரி நபர்கள்லாம் இருக்காங்க. நாயை தின்னக்கூடிய சில நாடுகள்லாம் இருக்கு. இப்ப இந்த கொரியா மாரி நாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, நாய்க்கறி கூட சாப்பிடுறாங்க. இப்ப நீங்க பாகவதம் படிக்கும்போது, "சொபச்சோ குருஹு" அப்படின்லாம் வரும். நாயை தின்பன நாயை தின்ன நாயை சாப்பிடக்கூடிய அ ஒரு மக்கள் அப்படின்னா, ரொம்ப ஒரு கீழ்நிலையா தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா வெளிநாட்டுல நாயை தின்பக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கத்தான் செய்யணும். சோ நம்ம உணர்வு எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டே வருதுன்னு பாரு. ஒரு வகையில நாயை பராமரிக்கணுங்கிறாங்க, நாய்க்கு எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறாங்க, நாயை தீண்டணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேட்டான்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நீங்க நாயை டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நாயை சாப்பிடக்கூடிய ஒரு சமூகமும் இருக்கு. நாய்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நமக்கெல்லாம் ஒரு தாயா இருக்கக்கூடிய ஒரு பசுக்கு இந்த முக்கியத்துவமே எதுவுமே கிடையாது. உம் வீட்டுல பசுவை வைத்துக் கொள்றது வேத கலாச்சாரத்துல இருக்கும். வீட்லயே வச்சிருப்பாங்க. மாடு, பசு அப்படின்னா அது ரோட்ல இருக்காது. அது வீட்டுலதான் இருக்கும். எல்லாருமே பசு வந்து பராமரிப்பாங்க. ரிஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம சுபாவம்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. எல்லா வீட்லயும் பசு வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து பராமரிப்பாங்க. சத்திரியர்கள் நிறைய பசு வச்சிருப்பாங்க. பிராமணர்கள் வச்சிருப்பாங்க. வைஷ்யர்கள்லாம் வச்சிருப்பாங்க. சத்திரியர்கள் நிறைய பசு வந்து தானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குறிப்பா வைஷ்யர்களுக்கு அது முக்கியமான ஒரு தொழிலா இருக்கும் பசு பராமரிப்பு அப்படின்னு. ஆனா பசுக்கு வேத கலாச்சாரத்துல முக்கியத்துவம், ஆனா இந்த காலத்துல ஒரு நாய்க்கு முக்கியத்துவம். பசு வந்து வீட்டுக்குள்ள வர்றதும் மங்களம். வீட்டுக்குள்ள கூட விடுங்க, கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்து வரைக்கும் கூட பசு போகலாம். மத்தவங்க கூட போறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. மத்தவங்க நம்ம பிராமணனா இருந்தோம்னா போறதுக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கும். பட் அப்படி பிராமணர் இல்லாத பட்சத்துல நமக்கு கர்ப்ப கிரகத்துக்கு போறதுக்கு, பகவானை தொடுறதுக்கு எல்லாம் பெர்மிஷன் இருக்காது. ஆனா ஒரு பசு வந்து கர்ப்ப கிரகத்துக்கு போறது கூட எந்த தடையும் கிடையாது. அந்த அளவுக்கு பசு வந்து ஒரு முக்கியமான ஒரு விலங்கா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பசு வந்து இப்ப அனாதையா ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து எல்லாரும் வெட்டுறாங்க, கொல்றாங்க, சாப்பிடுறாங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நாகரிகத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா ரோட்ல இருக்கக்கூடிய அந்த நாய் இப்ப நம்ம பாக்குறோம் அது வந்து வீட்டுக்குள்ளேயே கூட வந்துருச்சு அப்படின்னு. வீட்டையும் தாண்டி அது மடிக்கே வந்துருச்சுன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம உணர்வு வந்து ரொம்பயும் ஒரு தவறான ஒரு உணர்வா இருக்கு. கிருஷ்ணே சுதாமோ பகதே அப்படின்னா கிருஷ்ணருக்குன்னு அவருக்கும் தாமம் இருக்கு. அவருக்கும் இந்த மாதிரி விலங்குகள், பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவருடைய இந்த பெட் அனிமல்ஸ், செல்ல பிராணி அப்படின்னா பசுக்கள் தான். கிருஷ்ணருக்கு பசுக்கள்னா ரொம்ப பிரியம். கிருஷ்ணருக்கு, பகவானுக்கு எல்லாருமே பிரியம் தான். பட் எஸ்பெஷலி கிருஷ்ணர் வந்து பசுக்களுக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல இருக்கு. நமோ பிராமணிய கோ பிராமணிய ஹிதாயச்சா ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணருக்கு பசு வைத்தே நிறைய பேர் இருக்கு. கோபாலா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு பேர் உண்டு. ஒரு பேர் அவருடைய பசுக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லி இருக்கு. கிருஷ்ணருடைய லோகத்து பேரு இப்ப கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே. அவருடைய தாமத்துக்கு போறார். அவருடைய ஸ்வதாமன்னா அவருடைய சொந்த தாமத்துக்கு போறார். அவருடைய சொந்த தாமத்தோட பேர் என்னன்னா கோலோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோலோகம்னா பசுக்கள்லாம் நிறைந்த உலகம். அது பசுக்கள் நிறைந்த ஒரு உலகம் வந்து கிருஷ்ணனுடைய லோகம். கிருஷ்ணனுடைய லோகத்துல பசுக்கள் அதிகமா இருக்கனால அதுக்கு கோலோக விருந்தாவனம்னு பேரு. அப்போ பகவானுக்கு எந்த அளவுக்கு பசுக்கள் முக்கியமா இருக்கு அப்படின்னா அவருடைய லோகத்துக்கே பசுக்கள் நிரம்பிய ஒரு லோகம்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு பகவான் வந்து பசுக்கள் மேல ஒரு விருப்பம் வச்சிருக்காரு. பசுக்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாயா கருதப்படுது சாஸ்திரத்துல. 7 வகையான தாய் உண்டு. அதுல இருந்து பசு அப்படிங்கிறதும் ஒரு தாய். அதனால பசு பராமரிப்பு அப்படிங்கிறது வேதத்துல ரொம்ப முக்கியம். அது நீங்க கொஞ்சம் லாஜிக்கலா புத்தியை பயன்படுத்தினா கூட நமக்கு புரிஞ்சுக்கலாம். அது சரிதான் அப்படின்னு. ஏன்னா பசுக்கள் தான் நமக்கு வந்து பால் கொடுக்குது. அந்த பாலை வைத்துக்கொண்டு நம்ம வந்து பல ஆயிரக்கணக்கான உணவு வந்து தயார் செய்ய முடியும். அந்த பால்ல இருந்து நம்ம வந்து தயிர் எடுக்க முடியும். தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்க முடியும். வெண்ணெயில இருந்து நெய் எடுக்க முடியும். நெய்யை வைத்துக்கொண்டு யஞ்ஞம் செய்ய முடியும். யஞ்ஞம் செஞ்சா நம்ம தேவர்களை திருப்தி பண்ண முடியும். பகவானை திருப்தி பண்ண முடியும். தேவர்கள் திருப்தியா இருந்தாலும் நமக்கு வேண்டிய மழை கொடுக்கப்படுது. மழை இருந்தாதானே நமக்கு வந்து தானியங்கள் கிடைக்கும். தானியங்கள் இருந்தாதானே நம்ம சாப்பிட முடியும். சாப்பிட்டாதானே நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியமா இருந்தாதானே நம்ம வேண்டிய வாழ்க்கைய செம்மையா செய்ய முடியும். ஓ ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் கிருஷ்ணர் கீதையில சொல்றார். இது ஒரு பெரிய ஒரு வட்டம். கிருஷ்ணர் சொல்றார், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஞ்ஞாத் பவதி பர்ஜன்ய யஞ்ஞ கர்ம சமுத்பவ. நமக்கு வந்து மழை இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஏன்? ஏன்னா மழை இருந்தாதானே நமக்கு தானியங்கள் கிடைக்கும். தானியங்கள் இருந்தா தானே நம்ம சாப்பிட முடியும். நம்ம சாப்பிடுறதுக்கு தானியங்கள் வேண்டியிருக்கு. தானியங்களுக்கு மழை வேண்டியிருக்கு. ஆனா எப்படி நமக்கு மழை வரும்? மழை வேணும்னா யஞ்ஞம் செய்யணும். யஞ்ஞ கர்ம சமுத்பவஹ. யஞ்ஞம் செஞ்சா மட்டும்தான் நமக்கு மழை பெறும். தேவர்களை திருப்தி பண்ணாதான் மழை பெறும். அந்த காலத்துல பேசுவாங்க. இப்ப கூட அந்த பேச்சு இருக்கலாம். ஊர்ல ஏதோ நல்லவங்க இருக்காங்க அதனாலதான் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க.
மரம் நட்டுனா மழை பெய்யும் அப்படிங்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் நல்ல காட்டுல மட்டும்தான் நல்லா மழை பெய்யணும். மரம் இருந்ததுன்னா மழை வரும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கான்செப்ட். விஞ்ஞானிகள் அப்படி ஒரு கான்செப்ட வச்சிருக்காங்க. அப்படியே அது ஒண்ணு இருக்கிற மாதிரி சொன்னா கூட ஸ்டில் நல்லவங்க இல்லங்கிற பட்சத்துல அங்க வந்து மழை பெய்யாது. ஏன்னா நல்லவங்க இருந்தாதான் யஞ்ஞம் செய்வாங்க. யஞ்ஞம்ங்கிறது பகவானை திருப்தி பண்றதுக்கு. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு இடமா இருக்கு அப்படின்னா, அப்போ அங்கெல்லாம் நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியாது. மழை இல்ல அப்படின்னா நமக்கு உணவு கிடைக்காது. உணவு இல்லைன்னா நம்மளால என்னத்த சாப்பிட முடியும்? நம்ம வந்து விலங்குகள் தான் அப்புறம் சாப்பிடணும். பட் விலங்குகள் சாப்பிடுறது கூட நமக்கு மழை வேண்டியிருக்கே. அப்போ யஞ்ஞம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த யஞ்ஞத்துக்கு பால் வேண்டியிருக்கு. பால்ல இருந்து தானே நமக்கு வந்து இதுல நெய் கிடைக்குது. நெய் வச்சு தானே யஞ்ஞம் செய்ய போறாங்க. அப்போ அ அந்த பால் நமக்கு குடுக்கக்கூடிய அந்த பசு நமக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு ஜீவனா இருக்கணும். அது மட்டும் கிடையாது. அந்த பால் நீங்க வந்து ஒரு ஒரு பசு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து சாஸ்திரத்துல இருந்து ஒரு பசுன்னா அது ஒரு ஒரு பெண்மையா இருக்கு. ஆண்மையில வரக்கூடிய அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து எருதுன்னு சொல்லுவோம். இப்ப எருதும் வேண்டியிருக்கு, பசுவும் வேண்டியிருக்கு. எருது, பசு இந்த 2மே தாய், தந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எருது வந்து நிலத்த உழுறனால, நமக்கு வந்து அது வந்து ஒரு தந்தை போல. எப்படி நமக்கு தந்தை கடினமா உழைப்பார். அவரோட கடினமான ஒரு உழைப்பின் காரணமா, நமக்கு வேண்டிய உணவு கிடைக்குது. அம்மா நமக்கு நல்ல பாசத்தோட நமக்கு பாலெல்லாம் ஊட்டி வளர்ப்பாங்க. இல்லையா? அது மூலமா நம்ம வளர்றோம். அதே போல தான் நம்மளுடைய நிலத்துல இருந்து எருது வந்து உழைக்கிறனால, நமக்கு வேண்டிய தானியங்கள் குடுக்கறனால, அது வந்து ஒரு தந்தை போல. நமக்கு பால் குடுத்து நமக்கு அன்போட நமக்கு எல்லாமே செய்றனால, பசு வந்து தாய் போல. அப்போ பசு தாய், எருது வந்து தந்தை அப்படின்னா, நமக்கு தாயும், தந்தையுமா இருக்கக்கூடியது தான் இந்த பசுக்கள். பசுவும் சரி, எருதும் சரி. அதனால இந்த பசு பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். கிருஷி, கோரக்ஷ. கிருஷிங்கிறது விவசாயம். விவசாயத்துக்கு எருது வேண்டியிருக்கு. கோரக்ஷ அப்படிங்கிறது பசு நமக்கு பால் கொடுக்கணும். பால வைத்து நம்ம நெறைய பதார்த்தங்கள் சமைக்கலாம். பட் அதுல நெய் எடுக்க முடியும். நம்ம வந்து யஞ்ஞம் செய்யும்பொழுது நெறைய உதவியா இருக்கும். இப்போ இந்த சமுதாயத்துக்கு பசுக்கள் இல்ல அப்படின்னா, அது ஒரு நல்ல ஒரு சமுதாயமா இருக்காது. அதனால பசு பராமரிப்புங்கிறது வர்ணாசிரம தர்மத்திலயும், இல்ல நம்ம சொல்லக்கூடிய சனாதன தர்மமா இருக்கட்டும், பசு பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் அதனால தான் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறார். அவர் இந்த உலகத்துக்கு வரும்போதும் கூட, யாரெல்லாம் அந்த மாரியான ஒரு தவறான ஒரு விஷயங்கள் செய்றாங்களோ, அவர்கள அழிக்கிறதுக்காகவும் வர்றார்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ கிருஷ்ணருடைய லோகத்துல அவருடைய சுதாமம் வந்து ஆன்மீக உலகம். அங்க முழுக்க அந்த பசுக்கள் தான் இருக்கு. கிருஷ்ணே சுதாமோ பகதே. கிருஷ்ணர் அந்த உலகத்துக்கு தான் கிளம்பி போயிட்டார். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வரும்போது, அவருடைய அந்தரங்க சக்தி மூலமா அந்த உலகத்தையே அப்படியே இங்க கொண்டு வர்றார். அதான் விருந்தாவனமா நம்ம வந்து டெல்லி பக்கத்துல ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விருந்தாவனம். கோகுல விருந்தாவனம்னு சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணருடைய லோகம் பார்த்தீங்கன்னா, கோலோக விருந்தாவனம். அந்த லோகத்தையே கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு கூட்டு வர்றார். கிருஷ்ணருக்கு ஏற்கனவே அவரு வீடு இருக்கு. அவருக்கு தோட்டம் இருக்கு. அவருக்கும் ஒரு மலை, கோவர்தன மலைன்னு இருக்கு. அவர் ஊர் பக்கத்துல யமுனைங்கிற நதி ஓடுது. இதெல்லாம் அவருடைய தாமத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் வரும்போது இவங்க எல்லாரையுமே கூட்டு வந்துடுறார். அது அப்படியே ஒரு ரெப்ளிகாவா இங்க வருது. அப்புறம் கிருஷ்ணர் கிளம்பி போம்போது, அவரோட சேர்ந்து அவங்களும் போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அவர் கருணையா இந்த உலகத்துல அவரோட அச்சா விக்கிரத்தையும் வச்சுட்டு போறார். அதே போல அவருடைய தாமமும் இன்னும் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் யாருக்கெல்லாம் அந்த புண்ணியம் இருக்கோ, அந்த புண்ணியம் இருக்கிறவங்க அந்த விருந்தாவனத்துக்கு போயி, பகவான் சில லீலைகள பார்க்கறதுக்காக பகவான் தாமமா இருக்கட்டும், யமுனையா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம இன்னும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். லீலைகளும் யார் உயர்ந்த பக்தர்களா இருக்காங்களோ, அவங்களும் கிருஷ்ணர் லீலைகள் செய்றதையும் பார்க்க முடியும். நமக்கு வேணா அது வந்து பிரகடமா இல்லாம இருக்கலாம். சோ இப்ப கிருஷ்ணர் எனிவே அவர் வர்றார். வந்தப்போ நெறைய லீலைகள்லாம் செஞ்சார். செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பி போறார். தர்ம ஞானாதிவி பட் அவர் கிளம்பி போகும்போது தர்மமும் போயிடுச்சு, ஞானமும் போயிடுச்சாம். கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தோடைய இறுதியிலயும், கலியுகத்தோடைய ஆரம்பத்திலயும் தோன்றினார்ன்னு சொல்லியிருக்கு. ஏறக்குறைய கலியுகத்துடைய ஆரம்பம், இல்ல கலியுகம் பிறக்கும்போது அந்த நேரத்துல தான் கிருஷ்ணர் கிளம்பி போறார். கலியுகம் பிறக்கப் போகுது அப்படின்னா, கலியுகம்னாலே மந்தா சுமந்தமதியோ மந்தபாகி உபாதிருதக. இது வந்து மந்தமான மக்கள் பிறக்கக்கூடியது, பாவம் செய்யக்கூடியவங்க பிறக்கக்கூடியது. பாவம் செய்யணுங்கிற எண்ணம், தவறான சிந்தனைகள், தவறான ஆசைகள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு ஆசை இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள் எல்லாமே இந்த யுகத்துல தான் பிறக்கும்.
இந்த யுகத்துல யாராவது பிறகுறாங்க அப்படின்னா நல்லவங்களா பிறகுறது கிடையாது. எல்லாருமே கெட்டது செய்யறதுக்காக, அந்த கெட்ட ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்காகனே ஒரு காலம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து பிறக்கணும். சத்தியுகத்துல பிறக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நல்ல ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஆத்மாவா இருப்பாங்க. அவங்க சத்தியுகத்துல பிறப்பாங்க. யாருக்கெல்லாம் பாவம் செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கோ, இல்ல பாவம் தான் செஞ்சவங்களாவும் இருக்காங்களோ, அந்த மாதிரியான பாவமான ஒரு ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு யுகம் இருக்கு. அதுக்கு கலியுகம்னு பேரு. அந்த கலியுகம் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? தர்மமும் இருக்காது. தர்மம் இருக்காது, ஞானமும் இருக்காது. ஞானம் இருந்தது அப்படின்னா யாரும் பாவம் செய்ய மாட்டாங்களே. இப்ப ஞானம் இருக்கு அப்படின்னா அறியாமை இருக்காது. அறியாமை இல்லைன்னா எப்படி பாவம் செய்ய முடியும்? ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அறியாமையில இருக்கான்னு அர்த்தம். அப்ப அறியாமையில இருக்கான்னா ஞானம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப கிருஷ்ணர் போயிட்டாருன்னா ஞானம் கிடையாது. ஞானம் இல்ல, அறியாமை இல்ல. அப்ப பாவம் செய்யறாங்க அப்படின்னா அப்ப தர்மம் இருக்காதே. இப்போ ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அப்ப அதர்ம காரியம். இப்போ தர்மா, ஞானம் இது 2மே கிருஷ்ணர் போகும்போது போயிடுச்சாம். அப்போ கலியுகம் நுழையுது. அப்ப இந்த கலியுக மக்களுக்குலாம் எதுவுமே ஒரு ரட்சணை கிடையாதா? அவங்கள எதுவுமே பாதுகாக்க முடியாதா? அவங்கள எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, பகவான் வந்து அதையும் வைத்திருக்கார். கலியுகத்துக்கான ம், ஒரு சந்தர்ப்பம் இந்த உள்ள ஆத்மாக்களுக்கு குடுத்தா கூட, இருந்தாலும் இந்த ஆத்மாக்கள ரட்சணை பண்றதுக்கும் பகவான் செஞ்சு வச்சுட்டு தான் போறார். என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவத ரிலீஸ் பண்றார். கலௌ நஷ்ட திருஷாமேஷ புராணார்க்கோ அது நோதிதக. இந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த புராணத்தை வந்து பகவான் வெளியிடுறார். அப்போ இந்த கலியுக மக்கள் இருள்ல இருக்காங்க. இந்த இருள்ல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் வேகணும்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணத்தை படிச்சா போதும். அவங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து ஒண்ணு சொல்றார். உம் இந்த கலியுகத்துல மக்கள் வந்து எப்படி ஒரு விலங்குகள் போலதான் வாழ்றாங்க. அதுவும் குறிப்பா வந்து அஹ், விலங்குகள், மனிதர்கள் வேறுபாடு இருக்கு. ஆனா ஒரு விலங்கு ஒரு மனிதனோட ரூபத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அது போலதான் இந்த காலத்துல இருக்காங்க அப்படின்னு. ரொம்ப இங்க ராயல் எடிஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு சொகுசான ஒரு விலங்கு வாழ்க்கை தான். ஒரு மனிதர்கள் போல யாரும் வாழ்றதில்ல. தர்மேன ஹீனா பசுபி சமானான்னு சொல்லி இருக்கு. தர்மம் தான் ஒரு ஒரு பசு கிட்ட இருந்து மனிதனை வேறுபடுத்துக்காங்க. பசு பசு வேற, பசு வேற. பசுனா தமிழ்ல இருந்து நம்ம வந்து காய், நம்ம வந்து ஒரு மாடுன்னு சொல்லுவோம். ஆனா பசு அப்படின்னா சமஸ்கிருதத்துல விலங்குன்னு இருக்கும். ஒரு விலங்குல இருந்து ஒரு மனிதனை வேறுபடுத்தி காமிக்குது அப்படின்னா அதுக்கு தர்மம். இப்ப தர்மம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நம்ம விலங்கு போல இருக்கும். அதனால தர்மேன ஹீனா, தர்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு விலங்குக்கு ஒப்பான வாழ்க்கைன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ தர்மத்தை எல்லாம் தூக்கி போட்டோம் அப்படின்னா அப்ப விலங்கு போலதான் வாழணும்னு அர்த்தம். இப்ப நம்ம எந்த தர்மத்தை ஃபாலோ பண்றோம்? நம்ம இந்த காலத்துல எந்த தர்மத்தை ஃபாலோ பண்றதே இல்லையே. அப்ப தர்மம்னா என்ன அப்படின்னா, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். இப்ப தர்மம் இல்ல அப்படின்னா அது விலங்கோட வாழ்க்கை அப்படின்னா, இப்ப தர்மம் இருந்தாதான் மனித வாழ்க்கை. அப்ப எது தர்மம் அப்படின்னா, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன கொடுத்திருக்காரோ அதை கடைபிடிக்கிறது தர்மம். அஹ் பகவான் எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்க கூடாதுன்னு அவர் வேதத்துல கொடுத்திருக்கார். அந்த வேதத்தை கடைபிடிக்கிறது நமக்கு தர்மம். கடைபிடிக்காம இருக்கோம்னா அது அதர்மம். வேத வேதத்துக்கு புறணான சில விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் அதர்ம காரியங்கள். வேதத்துல சொல்றதை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் தர்ம காரியங்கள். இப்போ பகவான் வந்து ஒவ்வொரு தடையும் உலகத்துக்கு வரும்போது இந்த தர்மத்தை நிலைநாட்டுற. ஏன்னா எப்பவுமே அசுரர்களுக்கு வந்து தர்மத்தை எதிர்த்து ஏதாவது காரியங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது சத்தியுகத்துல இருக்க ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷா காலத்துல இருந்தும் சரி, இல்ல இப்ப வரைக்கும் சின்ன சின்ன அசுரர்கள்லாம் இருக்காங்க. அவங்க காலத்திலயும் சரி. எல்லா காலத்திலயுமே அசுரர்களுக்கு வந்து வேதத்துக்கு புறம்பான விஷயங்களே செய்வாங்க. வேதத்துல இருந்து பகவானை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷா மாதிரி ஆளுங்க நேரடியா பகவானையே சேலஞ்ச் பண்ணி அவர் வந்து முகத்துக்கு முகமா பார்த்து அவரை கொல்ல பார்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல உள்ள நவீனமான விஞ்ஞானிகள்ங்கிற பேர்ல முன்னேற்றங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ரொம்ப படித்த பேரளவான மேதாவிகள் எல்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாம் அவங்க தத்துவங்கள் மூலமா கடவுளை கொல்ல பாக்குறாங்க. புதுசு புதுசா ஒரு தத்துவம் வருது. இந்த உலகம் வந்து தானா வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இந்த உலகம் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு வெடிப்பு வந்துச்சு அதனால ஒரு வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இல்ல அஹ் இந்த உயிர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வெறுமனே ஒரு செல் உயிரினமா இருந்து அது பல செல் உயிரினமா மாறி இப்படி நம்ம எல்லாம் தானா நம்ம எல்லாம் வந்துட்டோமே தவிர
நமக்குன்னு ஒரு காரணம் கிடையாது, கடவுள்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய தத்துவமா இருக்கட்டும், இல்ல கடவுள்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒரு சக்தி தான் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இந்த மாதிரி பல தத்துவங்கள் இருக்கு. இப்படி அப்படின்னு காலங்காலமா அசுரர்கள் ஒரு பேர் கிடையாது. அசுரர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் அசுரர்கள் இருக்காங்க. அதே போல அவங்களுடைய தத்துவம் நிறைய இருக்கு. எல்லா தத்துவமும் கடவுள கொல்லக்கூடிய தத்துவம் தான். கடவுள கொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கொல்ல முயற்சி பண்றாங்க. இப்போ அசுரர்களும் அதானே செய்றாங்க. ஹிரண்யகசிப்பு, ஹிரண்யாக்ஷா. பகவான் எவ்வளவு பெரிய ஆள கொல்ல முடியுமா? ஹிரண்யாக்ஷா வந்து என்ன பண்ண முடிஞ்சது? ஹிரண்யாக்ஷாவால ஒண்ணுமே பண்ண முடியல. பகவான் வந்து வெறுமனே அவருடைய ஒரு கால் பகவான் வந்து பன்றி அவதாரம் எடுத்தார், வராக அவதாரம் எடுத்தார் நம்ம பார்க்கிறோம். அவருடைய காலால ஒரு எத்து விட்டாரு, அவ்வளவுதான். அந்த ஒரு கன்னத்துல அரவட்டனாலேயே ஹிரண்யாக்ஷா உயிர விட்டான்னு சொல்லி இருக்கு. அதே போல ஹிரண்யகசிப்பு வந்து பகவான் எப்படி வதம் செய்றார்? வெறுமனே அவரோட நகங்களாலே உடம்ப வந்து கிழிச்சு எரிஞ்சு தூள் தூளா தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ ஹிரண்யாக்ஷாவா இருக்கட்டும், ஹிரண்யகசிப்புவா இருக்கட்டும், கம்சன் கிருஷ்ணன் எப்படி கொன்னார்? ஒரே ஒரு குத்து தான். ஒரு குத்துலயே கம்சன் வந்து உயிர் போயிட்டான். உயிர் போயிடுச்சு. அப்புறம் அகாசுரா, பகாசுரா. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார்? அ ஆம், பூத்தனையை எப்படி கொன்னார்? ரொம்ப பெரிய ஒரு அரக்கி. 8 மைலுக்கு உடம்பு பெருசா போச்சுன்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. அவ்வளவு பெரிய அரக்கி வந்து கிருஷ்ணர் வந்து வெறும் மார்புல நான் பால் குடிக்கிற மாதிரி அப்படியே அந்த மார்புல இருக்கக்கூடிய உயிரையும் அப்படியே எடுத்துட்டாருன்னு நம்ம பாக்குறோம். ஒரு கிருஷ்ணர் வந்து எல்லா அசுரர்களையும் ரொம்ப எளிமையில கொன்னுடுறார். ஆனா எல்லா அசுரர்களையும் கிருஷ்ணர் கொல்லணும்னு சொல்லி வர்றாங்களே. அசுரர்கள் இருந்து வரிசை வரிசையா கிருஷ்ணர் கொல்ல பாக்குறாங்க. ஒவ்வொரு அசுரர்களும் பாக்குறாங்க. ஒவ்வொரு அசுரர்களுக்கும் தெரிய வருது. இந்த மாரி நேத்து இந்த கிருஷ்ணங்கிற பையன் அகாசுரா, பகாசுரா, தேனுகாசுரா, வத்சாசுரான்னு பூத்தனால இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரன கொன்னுட்டே இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து, ஓ! அந்த கிருஷ்ண பலசாலி தான். இப்ப என்னால கொல்ல முடியாதுன்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய அசுரர்கள்லாம் கம்சன் அனுப்புறான். அவங்க எல்லாம் இறந்து போயிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான தைரியம். அதாவது புரூபாத் சொல்லுவார், அ அதிகமா இந்த மாரி ஒரு தைரியமா இருக்கிறது நல்லது இல்லன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலி தைரியமா இருக்கிறது நல்லதுதான். ஆனா நம்மளுடைய ரொம்ப தைரியங்கிற பேர்ல இந்த மாரி மாயாக்கு பயப்படாம இருக்கிறதுல நமக்கு வந்து அபாயம் தான். நம்ம கொஞ்சம் பயப்படணும். மாயா அப்படின்னா, ஐயோ! மாயா ரொம்ப பலசாலியாச்சே! நான் கொஞ்சம் கவனமா இருக்கணுமே! நான் ரொம்ப சாதாரணமா மாயாவ எடுத்துக்கக் கூடாது. எப்பனாலும் என்ன வேணா ஆன்மீக வாழ்க்கையில நான் விழுந்துடுவேன். கவனமா இருக்கணும். அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் மாயாக்கு அச்சப்படுறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் விழாம இருப்போம். இல்ல நான் மாயா என்ன பண்ணிடும்? நான் ரொம்ப பெரிய ஆளு. மாயாவால என்ன டச் பண்ண முடியாது. அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது நல்லது கிடையாது. இப்போ கம்சன் அந்த மாரியான இவ்ளோ அசுரர்கள் இறந்து போறாங்க. இருந்தாலும் கம்சனுக்கு வந்து சரி, சரி இவன் தான் இறந்துட்டான். அந்த அசுரன் கொன்னுடுவான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரன் அனுப்புறான். ஒவ்வொரு அசுரன்களும் பார்க்குறாங்க. கிருஷ்ணன் நெறைய பேர கொன்னுருக்கான். கண்டிப்பா என்னையும் கொன்றுவான் அப்டின்லாம் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சின்ன பையன்ட்ட போய் அவங்க தோத்துட்டாங்களான்னு தான் எல்லாருக்குமே தோணுது. முகத்துக்கு முகமா வரும்போது தான் தெரியுது, ஒரு சின்ன பையன்ல ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு. பட் இருந்தாலும் எல்லா அசுரர்களும் காலங்காலமா விஷ்ணுவ கொல்லணும், கொல்லணும், கொல்லணும்னு நெனச்சுட்டே இருக்காங்க. ஆனா என்ன கலியுகத்துல இருந்து விஷ்ணுவ கொல்லணும்னு நெனைக்கிறது இல்ல. பட் விஷ்ணு தான் பகவான்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்த தர்க்கம் மூலமா கொல்ல பார்க்குறாங்க. இப்படியோ, அப்படியோ கொல்ல பார்க்குறாங்க. மாயாவதிகள் கடவுளே இல்ல. நீயும் கடவுள்ன்னு சொல்லி கிருஷ்ணர கொல்ல பார்க்குறாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து அகம் துவாம் சர்வம் நான் தான் பெரிய ஆளு. என்கிட்ட தான் எல்லாருமே சரணடைங்க. சர்வன்மான் பரித்தஜ மாம் ஏக்கம் சரணம் என்கிட்ட மட்டும் சரணாகதி அடைங்க. என்கிட்ட இருந்து தான் தேவர்கள்லாம் வர்றாங்க. மத்த பரதரம் நானியத் எனக்கு மேல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அந்த பிரம்மம் கூட எனக்கு கீழ தான் இருக்கு. என்கிட்ட தான் தஞ்சம் எடுத்திருக்குன்னே சொல்றார். அப்படி கிருஷ்ணர் எனக்கு மேல எதுவுமே இல்ல. எல்லாம் எனக்கு கீழ. எல்லாமே ம் நான் தான் ஆட்சி செய்றேன். சூரதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி சர்வலோக மகேஸ்வரம். எல்லாமே நான் எனக்கு கீழ தான் எல்லாமேன்னு சொன்னா கூட, ஸ்டில் பகவத்கீதையில கிருஷ்ணர கொல்ல பார்க்குறாங்க. பிரபுபாதர் சொல்லுவார். ராதா கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி ரொம்ப பிரபலமான ஒரு இந்தியாவுடைய முதல் அம் என்ன சொல்லலாம்? பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, கிருஷ்ணர் வந்து மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜீவா நமஸ்குருன்னு 9வது அத்தியாயத்துல சொல்றார். அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து மன்மனா என்ன நினை, என்ன வழிபாடு செய், என்கிட்ட சரணாகதி அடை, எனக்கு நமஸ்காரம் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, அது அவருக்கு சொல்லல. அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கிருஷ்ணர் வந்து செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
கிருஷ்ணர் மன்மனா என்ன நினைந்தானே சொல்றாரு. என்ன நினைன்னு சொல்லும் போது இவங்க ஏன் தவறான ஒரு விளக்கம் கொடுக்கணும்? அவரு கிடையாது, அவருக்கு உள்ளுக்குள்ள உள்ள ஒரு ஆள் அப்படின்னு. அப்போ இன்டைரக்டா கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாம கிருஷ்ணருடைய பகவத்கீதையே வைத்து கிருஷ்ணரை கொல்ல பாக்குறாங்க. பகவத்கீதை கிருஷ்ணர் பேசினது. அவர் ரொம்ப தெளிவா பேசியிருக்கார். அவர் யாரு என்னதெல்லாம். அந்த பகவத்கீதையை வைத்துக் கொண்டே கிருஷ்ணரை கொல்ல பாக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி தத்துவ ரீதியா கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லி நினைச்சிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர். கிருஷ்ணே சுதாமோ பகவதி தர்மோ ஞானாதி விசக கலவு நஷ்ட திருஷாமேஷ. இப்ப இப்படிப்பட்ட ஒரு கலியுகம் மக்களுக்கு எல்லாம் மந்த புத்தியா இருக்கு. அந்த அளவுக்கு அறிவு இல்ல. இந்த காலத்திலயும் மக்கள் வந்து எப்படியோ கடவுளை கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ரட்சணை கொடுக்கணுமே. அதுக்காக பகவான் என்ன பண்ற இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணமா வர்றாருன்னு சொல்லி இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொன்னுரையில சொல்றாரு, நமக்கு இந்த கலியுகத்துல வேதவியாசர் கொடுத்த இந்த ஸ்ரீமத் பாகவதம் முக்கியமான ஒரு புத்தகம் அது. வேற எந்த புத்தகம் வேணாம். நமக்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இதுவே போதும். நாரத முனியுடைய கட்டளைக்கு இணங்க வேதவியாசர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு பக்குவமான படைப்பு, ஒரு செம்மையான ஒரு படைப்பா நமக்கு கொடுத்திருக்கார். இந்த பாகவதம் பகவத்கீதை இருள் சார்ந்த இந்த மக்கள் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். இருள் சார்ந்த இந்த கலியுக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய புத்தகமா இந்த ஸ்ரீமத் பாகவதம். புராண அர்க்கன சூரியன். நமக்கு சூரியன் எவ்வளவு பெரிய வெளிச்சம் கொடுக்கும்? சூரியன் போல ஏதாவது ஒரு வெளிச்சம் கொடுக்குமா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வஸ்துவை பார்க்க முடியாது. நம்ம வேணா ஒரு சின்ன சின்ன ஒரு டார்ச் வச்சுக்கலாம். இல்ல நம்ம ஒரு ஒரு லைட் வச்சுக்கலாம். இல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் லைட் கூட வச்சுக்கலாம். இந்த லைட்ல நமக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கும்? ஒரு ஸ்டேடியம் லைட் வேணா ஒரு 2000 பேரு உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு 5 ஏக்கருக்கோ 10 ஏக்கருக்கோ ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கலாம். பட் அதை விட ஒரு ஒரு பெரிய வெளிச்சம் அப்படின்னா நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம் நமக்கு ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னா. ஆனா சூரியன் பாருங்க, அது எவ்வளவோ தூரத்துல இருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்தா கூட முழு உலகத்துக்குமே அது வெளிச்சம் கொடுக்குது. அது வெறுமனே ஒரு குறுகிய காலம் தான் கொடுக்குதுன்னு கிடையாது. காலங்காலமா கொடுத்துட்டு இருக்கு. இந்த பூமிக்கு மட்டும் கொடுக்கல. இந்த பூமியை விட அது 1000 மடங்கு 1000 மடங்கு பெருசா இருக்கு. கோடிக்கணக்கான லோகங்கள் இருந்தாலுமே அந்த எல்லா லோகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா நம்ம சூரியன் வச்சிருக்கோம். இப்ப ஸ்ரீமத் பாகவதம் அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சமான ஒரு புத்தகம். எப்படி நமக்கு சூரியன் நம்மளால கணக்கிடவே முடியாது அதோட வெளிச்சத்தை. அதே போல விபூ சர்வார்ஷ பாகவதோட வெளிச்சத்தை கணக்கிட முடியாது. அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமான ஒரு புத்தகம். அந்த ஸ்ரீமத் பாகவதங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எல்லா விதமான நலனும் கொடுக்கக்கூடிய புத்தகம் அது. பகவானோட கிருஷ்ணருடைய ஸ்வயம் ரூபம். பகவானுடைய ரூபம், கிருஷ்ணனுடைய ரூபமாவே இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்திருக்கு. இப்போ பகவத்கீதை, பாகவதம். பகவத்கீதைங்கிறது பிரபுபாதர் இங்க சொல்ற பாகவதத்தையுடைய ஒரு ஆரம்ப நிலை படிப்பு புத்தகம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பாகவதம் ஒரு முக்கியமான புத்தகம். பகவத்கீதையே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். ஆனா பகவத்கீதைங்கிறது ஒரு ஆரம்ப புத்தகம் பாகவதத்துக்கு அப்படின்னா அப்ப பாகவதம் எந்த அளவுக்கு உயர்ந்த புத்தகம். அந்த பாகவதம் கிருஷ்ணரே ஒரு நபரா இருக்கார். யார் ஒருத்தவங்க ஸ்ரீமத் பாகவதத்தை பாக்குறாங்களோ அவங்க பகவான் கிருஷ்ணரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. ரெண்டுக்குமே வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். பாகவதமும் ஒண்ணுதான், கிருஷ்ணரும் ஒண்ணுதான். அதனால நம்ம அடிக்கடி சொல்லுவோம், வீட்டுல பாகவதம் இருக்குன்னா கிருஷ்ணரே இருக்கான்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஸ்லோகம் தானே சொல்லுது, கிருஷ்ணர் கலியுகத்துடைய தோஷத்தை நஷ்டம் பண்றதுக்காக ஸ்ரீமத் பாகவதமா நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு. இப்ப யார் வீட்டுல பாகவதம் இருக்கோ அங்க சாக்ஷாத் கிருஷ்ணரே இருக்கார். இப்படிப்பட்ட இந்த பாகவதம் கிருஷ்ணர் போறார், இந்த உலகத்துக்கு நுழையுது. அந்த பாகவதத்தை தான் சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்துக்கு பேசுறார். பரீட்சித்து மகாராஜ்க்கு சுகதேவ கோஸ்வாமி பேசும்போது இந்த கூட்டத்துல சூத்த கோஸ்வாமி நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அடுத்து 44வது ஸ்லோகம் அதுதான். சுகதேவ கோஸ்வாமி அதான் பாகவதத்தை அவர்கிட்ட பேசினார் இல்லையா. நான் ரொம்ப கவனத்தோட நிவிஷ்டஸ் அப்படின்னா ரொம்ப கவனத்தோட தத் அனுகிரகாத் அவரோட கருணை மூலமா இந்த பாகவதத்தை இந்த சக்தி வாய்ந்த அந்த சுக தேவ கோஸ்வாமியோட அவருடைய திருவாயிலிருந்து நான் கேட்டேன். அவர்கிட்ட நான் என்ன கேட்டேனோ அதை இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்து 44வது ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஸ்லோகம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அத்தியாயம் வருது. அந்த அத்தியாயத்துலதான் என்ன விஷயங்கள், எதற்காக பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார்,
என்ன விதமான ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு அதிருப்தி அவருக்கு இருந்தது. அந்த அதிருப்தியின் காரணமாக எப்படி வேதவியாசருடைய குரு ஸ்ரீ நாரத முனி தோன்றினார், அப்படிலாம் வரக்கூடிய அத்தியாயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல எப்படி சுத்த கோஸ்வாமி நான் இந்த பாகவதத்தை கேட்டேன் அப்படிங்கறத சொல்லி, அந்த பாகத்தை தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? 90% is finished. Just 2 minutes. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ அடுத்த வகுப்புல நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி பிரபுஜி. பக்தர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த நமஸ்காரம். வகுப்புல வந்து மீண்டும் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தந்த்ரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. Thank you, Prabhu. Thank you, Prabhuji. Thank you, Prabhu. Hare Krishna, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Prabhu.